ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து புரட்டாசி மாதம் 2வது வார தழுக போட்டிருக்கோம். இன்னைக்கு நம்ம வீட்டு கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. கெஸ்ட்டை வந்து வச்சு செய்யலாம். வந்து கொஞ்சம் கொஷின்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட கேட்கலாம். வாங்க பார்க்கலாம். சாமி கும்பிட போறேன்னு சொன்னோன்னே 3 பேய்ங்க வந்துருக்குங்க எங்கள் வீட்டுக்கு. வாங்க காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. 3 பேரும் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக கீழ் பக்கத்துலேருந்து தூக்கிட்டு வந்திருக்கோம். 3 ஒரு மாதிரி கேரக்டர். இப்போ உங்கள் 3 பேர்கிட்டயும் நான் சில கொஷின்ஸ் கேட்க போகிறேன். நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்களா? தூக்கி வெளில போன அந்த எலிய கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்களா? கிஃப்ட் என்கிட்ட இருக்க 15 ரூபாயில் வெளில கூட்டின்னு போய் வச்சு வாங்கி தருவேன். அவ்வளோதான், வேறு இது பண்ண முடியாது. இப்போ நம்ம 4 பேரில் நான் தான் பணக்காரி, சரியா? சரி முதல்ல ஏய் கேரட்டு, நீ சொல்லு, நீ எந்த கிளாஸ் படிக்கிற? கேட்குறதுக்கு முன்னாடியே சொல்கிறியடா, ஏதோ சொல்லி கொடுத்து பேசுகிற மாதிரி. சொல்லு, எத்தனாவது படிக்கிற? டேய் நீடா, நீ கீர்த்தி? சரி ஓகே, 2 பேருமே 5th சரி ஓகே. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணணும், ஓகேவா? 3 யானை வந்து ஷாப்பிங் பண்ண போச்சான், 2 யானை வந்து நார்மலாக போச்சான், 1 யானை மட்டும் சிரிச்சுக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டே போச்சான். ஏன்? இல்லை அவ சொன்னா அப்படியே சொல்லணுமா? இல்லை நீ சொல்லு கீர்த்தி, நீ சொல்லு. இல்லை நீ சொல்லு, நீதான் நீ சொல்லு. ஆடி தளபதியா? இது என்னடா ஆடி? டேய் அது தள்ளுபடிடா. ஆடி தளபதியா? ஆடி தளபதிக்கும் ஆடி தள்ளுபடிக்கும் வித்தியாசம் தெரியாத ஆளுடா இவன். சரிடா, ஓகேடா, ஆன்சர் கரெக்டுடா. ஏன்னா அது வந்து ஆடி தள்ளுபடி, அதனால தான் அது ஆடிட்டே போச்சான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் சொல்லிட்டா? 3 யானை வந்து ஒரு குளத்துல குளிக்க போச்சான், 2 யானை குளிச்சுச்சான், 1 யானை குளிக்கவே இல்லையா? ஏன்? இல்லை அவ சொன்னா அப்படியே சொல்றியா? இல்லை உன்னோட ஓன் ஆன்சர், சொந்த ஆன்சர் சொல்லுங்க. சொல்லு. ஏன்னா அது வந்து வீட்லயே குளிச்சுட்டு வந்துருச்சா. இவனுக்கு வந்து கொஞ்சம் அறிவு சக்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இப்போ நம்மளோட சந்திரமுகி 3 ஹீரோயின் வந்து ஒரு பாட்டு பாட விரும்புறாங்க. அங்கே பாருங்க, பாருங்க. சொல்லு பாடு. அப்புறம் நான் ஆரம்பிக்கிறதுக்குள்ள முடிச்சிட்டேன். டே லட்டு உன் ஃப்ரெண்டு பேர் சொல்லு. டே நீ சொல்லு. டே ரெண்டு பேர் சொல்லு. சொல்லுடா. என்ன கேட்ட? அவன் வந்து எல்லாமே அவனுக்கு வந்து பாய்ஸ் ஃப்ரெண்டே கிடையாது, எல்லாருமே வந்து கேர்ள்ஸ் ஃப்ரெண்டு தான். அதனாலதான் அவர் வெக்கப்படுறாப்புல. சொல்லுமா, 2 பேர் சொல்லு. நித்திகாவா? சரி கீர்த்தனா கிட்ட கேளுங்க. கீர்த்தனா ஃப்ரெண்ட்ஸ் பேர் சொல்லு. இங்க பாருங்க, இப்போ நான் வந்து டங் ட்விஸ்டர் சொல்லுவேன். நீங்கள் 3 பேரும் வந்து அதை ரிப்பீட் பண்ணணும், ஓகேவா? என்ன டங் ட்விஸ்டர்னா 2 வார்த்தை தான். ரெட் லாரி, ப்ளூ லாரி, லாரி. ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஒரு ஃபர்ஸ்ட் கீர்த்தனா சொல்லு. டக்குன்னு சொல்லலாம். 5 times. ஓகே, விஷ்ணு நீங்க. பெட் லாரியா? நல்லா இருக்கு, சொல்லுங்க. சரி, இவர்ட்ட தர்மேஷ் நீங்க சொல்லுங்க. ரெட் லாரி ப்ளூ லாரி 5 times. ரெட் லாரி ப்ளூ லாரி, ரெட் லாரி ப்ளூ லாரி, ரெட் லாரி ப்ளூ லாரி, ரெட் லாரி. தர்மேஷ் வந்து ஸ்லோ ஆயிட்டே போறாரு. ஓகே, அப்படியே கேமரா ப்ளூ லாரி. ஓகே, இப்போ அதே क्वेश्चन வந்து நாங்க 2 பேரும் சொல்றோம். சரியா? நீ சொல்லு ஃபர்ஸ்ட். ரெட் லாரி ப்ளூ லாரி, 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 ரெட் லாரி ப்ளூ
சொல்றா டேய் கோபால் சொல்லுடா பிரெட் லாரி பிரெட் லாரி பிரெட் லாரி இல்லடா ரெட் லாரி ப்ளூ லாரிடா பிரெட் லாரி ரெடிடே உட்கார்ந்து கூட பாடு விச்சு கமான் எங்க உட்கார்ந்து நல்ல பாட்டு ஒன்னு பாடி காட்டுங்க 4th ரிசல்ட் எடுத்து சாரி என்னடா அக்யூஸ்ட் மாதிரி முடிச்சிட்டு இருக்க பாடுடா பாடு பாடுடா ஐயோ பாடணும் நீ தான் சூப்பரா பாடுவ பாடுடா கீர்த்தனா நீ பாடுமா ஏதோ ஸ்கூல் எதுக்கு பாத்து சாமி காடுதே அட கீர்த்தி அக்கா பாடுறா நீ பாடுமா நீதான் பாடு அம்மா சுட்ட தோசை